ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தாரா V03P. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பால் பாயசம் வித் 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். ஸோ ஓகே, காயட்டும். காய்ஞ்சதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அடுப்பில் பால் வைக்கிறதுக்கு முன்னாடியே ஜவ்வரிசியை 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. ஸோ அப்போ தான் ஆட் பண்ணுறப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஊற வச்ச ஜவ்வரிசி தான் இப்போ ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது நல்லா பாயில் ஆகட்டும், வேகட்டும். வெந்ததுக்கு யாருக்கெல்லாம் இந்த பழக்கம் இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் சாப்பிடணும் போல் இல்லை டெம்ட் ஆச்சுன்னா அப்போவே செஞ்சு சாப்பிட்றணும், இல்லை வாங்கி சாப்பிட்றணும். அந்த மாதிரி இருக்கவங்க மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஜவ்வரிசி போட்டதுக்கப்புறம் ஒரு 3 or 4 டைம்ஸ் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க, இல்லைன்னா செட் ஆயிரும். ஸோ செட் ஆச்சுன்னா நம்மளுக்கு நல்லா இருக்காது பாயசம். நெக்ஸ்ட்டு இன்னொரு பேனில் கீ ஊற்றிட்டு முந்திரி திராட்சையும் வறுத்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்ததுக்கப்புறம் சிம்லையோ இல்லை ஆஃப் பண்ணியோ சேமியாவை போட்டு நல்லா வறுத்துக்குங்க. வறுத்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி வைங்க. எனக்கு பாயசத்துலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயசம் பருப்பு பாயசம். அது எங்கள் மம்மி சூப்பராக செஞ்சு தருவாங்க. அது சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல் இருக்கும். ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஆஃப்டர் த மேரேஜ். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் மிஸ் பண்ணுறதா தோணுச்சுன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. ஜவ்வரிசிக்குள்ளே சேமியாவை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வெந்தால் போதும். ஸோ வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க. தட்டி போட்டுட்டு ஒரு கிண்டிட்டு தேவையான அளவு சுகரும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் என்ன பாயசம் சர்வ் பண்ணிடலாம், அவ்வளோதான். அண்ட் கடைசியாக ஃபைனல் டச் ஒரு 3 or 4 ஸ்பூன் கீ ஊற்றிக்குங்க. அதுதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒருவேளை கீ பிடிக்காதவங்க விட்டுடலாம். கம்மன்னு ஏலக்காய், மில்க்கு, கீ ஸ்மெல்லோட பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போது ட்ரெடிஷ்னலாக தூக்குவாளியில் ஊற்றி சர்வ் பண்ணலாம். இதை மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். பார்க்குறக்கே அவ்வளோ டேஸ்டியாக க்ரீமியாக இருக்குது. என்னால் வெயிட் பண்ண முடியல. உங்களுக்காக தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ முடிச்சோடனே ஃபஸ்ட்டு போய் டேஸ்ட் பண்ணி விஜய் மை டார்லிங் அவர் சொன்ன டைலாக் தான், ஐ எம் வெயிட்டிங் ஃபார் மை பாயசம். யாருக்கெல்லாம் பிஃபோர் மேரேஜ் சமைக்கவே தெரியாதுடா, ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் சமையல் ஐயா தான் கிங்கு, அந்த மாதிரி இருக்கவங்க மறக்காமல் உங்களுக்கு நீங்கள் எல்லாம் சல்யூட் போட்டுக்கோங்க. பிகாஸ் வி ஆர் த பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். இதை விட டிஃப்ரெண்ட்டாக அண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக சமைக்கிற வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர். பாய் ஃப்ரம் தாரா. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்.